இன்னைக்கு இந்த காரால் நான் பட்ட பாடு இருக்குது. ஆமாங்க, இந்த காரை மட்டும் வீல் அலைன்மெண்ட் பார்க்க நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எந்த காராக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸி தான். அப்படி என்ன கார்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் ஆடி Q3. இந்த காரில் ஸ்டேரிங்லேருந்து கையை எடுத்தாலே ஸ்டேரிங் லெஃப்ட் திரும்பி லெஃப்ட் சைட்லேயே இழுத்துக்கிட்டு போச்சு. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக காரை கடைக்குள்ளே கொண்டு வந்து சென்சார் டார்கெட்டை எல்லா வீலுக்கும் மாட்டி முடிச்சு ரன் அவுட் ப்ராசஸ் வந்ததும் காரை முன்னாடி தள்ளி நிப்பாட்டிட்டு கேசர் ப்ராசஸ்க்காக காரில் பிரேக் லாக்கை வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணி ஹேண்ட் பிரேக்கை போட்டு நியூட்ரல்லேருந்து பார்க்கிங் மோடுக்கு சேஞ்ச் பண்ணி பிளேட் லாக்கை எடுத்து விட்டு ஸ்டேரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி கடைசியாக நேராக வச்சு ரீடிங்கை பார்க்குறப்ப ரியரில் லெஃப்ட் சைடு கேம்பர் டோலாம் ஃபுல்லாக மாறி இருந்துச்சு. இதனால தான் காரில் ஸ்டேரிங் கிராஸ் ஆனது. ஃப்ரண்ட்டில் டோ ரீடிங் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் ரியரில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்டேரிங் பிளே வேற ஓவரா இருந்ததால ரொம்ப கவனமா அதை ஸ்டெடியா வச்சு ஸ்டேரிங்கை லாக் பண்ணிட்டு காரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாக்குற இந்த போல்ட் நட்டு தான் டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. ஆனா மேல தெரியறது பாருங்க, அதுதான் கேம்பர் போல்ட். இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் போதும் ஆயிடுச்சு. நான் முதல்ல வேகமா கேம்பர் போல்ட் நட்டை ரிங்ஸ் போட்டு லூஸ் பண்ணிட்டேன். ஆனா போல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண தான் முடியல. இதுல கண்ணில் மண் வேற உளுந்து உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. நீங்களே பாருங்க, எந்த பக்கமும் கேப் இல்ல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த போல்ட் முனையில 9 நம்பர் பாக்ஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன். என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கேம்பர் ரீடிங் சரியா வந்துருச்சு. பிறகு அந்த போல்ட்டை ஃபுல் டைட் வச்சுட்டு அடுத்ததா டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணேன். அதுவும் சரியா வந்ததும் அதையும் ஃபுல் டைட் வச்சுட்டேன். இப்போ எல்லா ரீடிங்கும் சரியாயிடுச்சு. அடுத்ததா ஃப்ரண்ட்ல மாதிரி இந்த டோ ரீடிங்கை சரி பண்ணேன். என்ட்ராய்டு நட்டை ஸ்பேனர் போட்டு லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸ்டேரிங்ல பிளே இருந்ததால அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வச்சேன். இப்போ ஃப்ரண்ட்லயும் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஓவராலா எல்லாம் கரெக்டா வந்ததும் ஸ்டேரிங் கம்ப்ளைண்ட்டை செக் பண்ண டெஸ்ட் போனேன். இப்போ ஸ்டேரிங்ல இருந்து கையை எடுத்தா நேரா இருந்ததோட காரும் நேரா போச்சு. இதை பாக்குறப்ப தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.